கைஸ், வெல்கம் டு SVM லிவிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சிக்கன் குழம்புக்கு நான் எந்த மசாலா, கரம் மசாலா தூள், பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். மிளகும் பூண்டும் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு இது. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தப்படுத்தி வாஷ் பண்ணிட்டேன். நல்லா கலரிட்டு நான் குழம்பாக தான் வைக்க போகிறேன், கிரேவி கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்த்துடலாம். இது வதங்கும் போதே நான் முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் சேர்த்தா. முருங்கைக்காயும் போட்டு நல்லா கலரிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். கொதிக்குதான்னு பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது சேர்த்தா நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இப்போது மிளகும் பூண்டும் நசுக்கி வச்சதை போட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு கிராமத்து ஸ்டைலில் மாரி இருக்கும். எந்த மசாலாவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் பூண்டு மிளகு மட்டும்தான் ஃப்ளேவருக்கும் காரத்துக்கும் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், நல்லா காரமாக இருக்கும்.
குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு, கறியுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.